வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென வெடித்த மகர சிறைச்சாலை வன்முறை, நீதி அமைச்சு எழுப்பும் சந்தேகம். நாட்டில் எதிர்க்கட்சி கிடையாது, லால்காந்த. ரணிலின் பதவி காலத்தில் அனுரவால் நியமிக்கப்பட்ட பூஜித ஜெயசுந்தர. கைதிகளினதும் அதிகாரிகளினதும் உயிர்களுக்கு ஆபத்து. மகர சிறை கலவரத்தின் எதிரொலி, பலப்படுத்தப்பட்டுள்ள முக்கிய சிறைகளின் பாதுகாப்பு. சிறைச்சாலைகளில் வெடிக்கும் மோதல், நிர்வாகத்தின் தவறே இது, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். மகர சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய சதி ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நீதி அமைச்சரான ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். சிறைச்சாலையில் நிலவும் அதிகளவிலான இட நெருக்கடியும் ஒரு காரணியாக இருக்கலாம் என்ற போதிலும் சதித்திட்டம் குறித்தும் விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். முதற்கட்ட தகவல்களின்படி இந்த மோதல் கைதிகளுக்கும் சிறை நிர்வாகத்திற்கும் இடையே மட்டுமே ஏற்பட்டுள்ளது எனவும், வன்முறையை தூண்டுவதற்கு வெளியில் உள்ள ஏதேனும் சக்திகள் பின்னணியில் இயங்கி உள்ளனவா என்பது குறித்தும் அரசாங்கம் விசாரித்து வருகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களுக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கை காரணமாக சிறைகளுக்குள் போதைப்பொருள் புழக்கம் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதுவே கைதிகளுக்கிடையே அதிருப்தியையும் இந்த வன்முறையையும் தூண்டியிருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளார். சிறைகளில் உள்ள நெரிசலை மட்டுமே இதற்கு காரணமாக கூறிவிட முடியாது என்றாலும் அதனை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பான சிறு குற்றங்களுக்கு பிணை நடைமுறைகளை விரைவுபடுத்துதல் மற்றும் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கை கிடைப்பதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்த்தல் போன்ற சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது சுமார் 23,000 கைதிகள் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சட்ட அமலாக்கத்தின் மூலம் மட்டுமே போதைப்பொருள் பிரச்சினையை தீர்க்க முடியாது எனவும், சமூக அளவில் போதைப்பொருளுக்கான தேவை குறைப்பை கொண்டுவர சமூகத்தின் கூட்டு பங்களிப்பு அவசியம் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மகர சிறை வன்முறையில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 14 கைதிகள் உடனடியாக வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வன்முறைகளில் ஈடுபட்டவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே வேளையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இதுபோன்ற சம்பவங்கள் தற்செயலாக நடக்க வாய்ப்பில்லை என்பதால் வெளிச்சதிகளின் பங்களிப்பு குறித்து விரிவான விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது எதிர்க்கட்சி ஒன்று கிடையாது என்று அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்தார். நாட்டில் பழைய அரசியல் மீண்டும் உருவாவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு இது பெரும் அதிர்ஷ்டம் என அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினர் மீண்டும் பழைய அரசியலை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் எனவும், எனினும் அது நடைபெறாது எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்க்கட்சிகள் இல்லாத காரணத்தினால் சில ஊடக நிறுவனங்கள் தங்களை எதிர்க்கட்சிகளாக மாற்றிக்கொள்ள முனைகின்றன என தெரிவித்துள்ளார். அவ்வாறான சூழ்நிலையில் வங்குரோத்து அடைந்த அரசியல் கட்சிகளின் குணாதிசயங்கள் ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுவதாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் வங்குரோத்து நிலையை வெளிப்படுத்த முனைந்து ஊடகங்கள் வங்குரோத்து அடைந்துவிடும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ளார். பழைய அரசியல் கலாசாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் பொறுப்பை சில ஊடக நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பழைய அரசியல் கலாசாரத்தின் கோரமுகம் அந்த துர்மாற்றம் சில ஊடகங்களின் வாயிலாக வெளிப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களினால் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஊடகங்களின் ஊடாக மீண்டும் தலை தூக்க முயற்சிக்கின்றன. ஆனால் அது அவ்வாறு நடக்காது எனவும், பொய்களை சோதனை செய்து வெளிப்படுத்த முடியுமே தவிர அரசியல் ரீதியாக வெற்றியடைய முடியாது என அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே பூஜித் ஜெயசுந்தர பொலிஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி வகித்த காலத்தில் அனுரகுமார உள்ளிட்ட தரப்பினர் ஊழல் ஒழிப்பு தொடர்பான ஏதோ ஒரு அமைப்பில் அங்கம் வகித்தனர் என தெரிவித்துள்ளார்.
ஊழல்களை ஒழிப்பதற்கு எங்களுக்கு இந்த போலீஸ் மா அதிபர் தான் தேவை என்று பூஜித் ஜெயசுந்தரவை அனுரகுமார தரப்பினரே பரிந்துரை செய்தனர் என தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை வீதியில் கண்டால் இதனை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என விமல் வீரவன்ச ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கோரிக்கை இணங்கவே பூஜித் ஜெயசுந்தர போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார் என சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கு பூஜித் ஜெயசுந்தரவுடன் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது என்றும் பூஜித் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய காலப்பகுதியில் போலி கடவுச்சீட்டு விவகாரம் ஒன்றில் தம்மை சிக்க வைத்தனர். இருப்பினும் அந்த குற்றச்சாட்டுகளில் நான் குற்றமற்றவர் என நீதிமன்றம் அறிவித்திருந்ததாகவும் அதனால் அவருக்கும் தமக்கும் எந்தவிதமான தொடர்புகளும் கிடையாது என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். புலனாய்வு தகவல் கிடைத்தும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் கடமையை செய்ய தவறியமை மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தவை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்டு முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு கடந்த 31ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறைச்சாலை கட்டமைப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகள் மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அதிகாரிகளுடைய உயிருக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். நேற்று முன்தினம் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை தெரிவித்தார். சிறைச்சாலையில் இடம்பெற்ற இரண்டாவது வன்முறை சம்பவம் இதுவென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மிக குறுகிய காலத்தில் இரண்டாவது தடவையாக இவ்வாறான கலவரம் சிறைச்சாலை ஒன்றில் இடம்பெற்றுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலையில் போதிய அளவு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சுமத்தி நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட பின்னர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறைச்சாலை கட்டமைப்பில் சுமார் 43,000 கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெளிவாகவே போதிய அளவு வசதிகள் கிடையாது என தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஒருவர் இன்னமும் பதவியில் அமர்த்தப்படவில்லை. தற்பொழுது பதில் சிறைச்சாலை ஆணையாளர் ஒருவரே கடமைகளை மேற்பார்வை செய்து வருகின்றார் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தேவைக்கு அமைய சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பணிநீக்கம் செய்யப்பட்டதாகவும் ஒரு பொருத்தமான அதிகாரியை இதுவரையில் நியமிக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த சிறைச்சாலை கட்டமைப்பில் பாரிய சமூக பிரச்சினை காணப்படுகின்றது. சிறைச்சாலை கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு பாரதூரமான அச்சுறுத்தல் நிலை உருவாகியுள்ளது எனவும் இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் இந்த நிலைமை பாரிய சமூக பிரச்சனையாக உருவெடுக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தை அடுத்து நாடு முழுவதிலும் உள்ள சிறைகளின் பாதுகாப்பை பலப்படுத்துவதாக சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரான சஜீவ மெதவத்த தெரிவித்தார். மகர சிறையில் நிலவரத்தை ஆய்வு செய்த பின்னர் ஊடகங்களிடம் பேசிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வெலிக்கடை, மெகசின், களுத்துறை மற்றும் நீர்கொழும்பு உள்ளிட்ட அனைத்து முக்கிய சிறைகளின் பாதுகாப்பிற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கலவரத்தின் போது ஏராளமான கைதிகள் சிறை சொத்துக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இன்று காலைக்குள் சிறைகள் திணைக்களம், இலங்கை போலீஸ் விசேட செயலணி, இலங்கை விமானப்படை மற்றும் இலங்கை கடற்படை ஆகியவற்றின் கூட்டு முயற்சிகள் மூலம் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. அடுத்த சில மணி நேரங்களில் சிறையை முழுமையாக பாதுகாக்கவும் அவ்விடத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சிறைச்சாலைகள் கூட நிர்வாகம் செய்ய முடியவில்லை என்று எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான
ரஞ்சித் மத்தும பண்டார இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அந்த அரசாங்கத்திற்கு நாட்டை அல்ல சிறைச்சாலையை கூட நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இல்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் பொறுப்பினை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே கைதிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு அரசாங்கத்திற்கு செய்ய முடியாவிட்டால் நாட்டின் பொறுப்பை வேறு தரப்பினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 30க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாகவும் வரலாற்றில் முதல் தடவையாக 11 சிறைச்சாலை அதிகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான கலவரம் இடம்பெற்ற நிலையிலும் அரசாங்கம் ஏனைய சிறைச்சாலைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய தவறியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மகர சிறைச்சாலையில் வன்முறை இடம்பெற்றமையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு சிறைச்சாலை ஒன்றை நிர்வாகம் செய்யக்கூடிய திறன் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.